நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதமாகிய மார்ச் மாதத்தின் 1ஆம் தேதியிலே நம்மை கொண்டு வந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நன்றி செலுத்தி, இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். 2 மாதங்கள் 2025ஆம் ஆண்டிலே 2 மாதங்களை அழகாய் கடந்து வந்து 3வது மாதத்தின் 1ஆம் தேதியிலே மார்ச் 1 பண்ணி இந்த மாதம் முழுவதும் சக்ஸஸ் அப்பான் சக்ஸஸ் என்று சொல்லத்தக்கதாய் எல்லாவற்றிலும் ஜெயிக்க செய்ய வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எப்பொழுதும் எல்லாவற்றையும் ஜெயித்தவர், எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாமும் எல்லாவற்றாலும் நிரப்பப்பட்டு கொண்டே இருப்போம், எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்து கொண்டே இருப்போம். பிகாஸ் the one who staying inside of us is a greater than the one who's living in this world. ஸோ உலகத்தில் இருக்கிறவர்களும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவராய் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறதிலே அவருக்கு ஒப்பானவர் அவர் மாத்திரமே என்பதை நிரூபிக்கும்படியாய் நமக்குள்ளாக வைராக்கிய வாஞ்சியாய் தங்கியிருக்கிறார். ஸோ இந்த ஹோல் மந்த் ஆஃப் மார்ச் ஆல் த டிவைன் பர்பஸ் ஆஃப் லார்ட் வில் அக்காம்ப்ளிஷ் ஈச் அண்ட் எவ்ரி டே ஆஃப் த ஹோல் மார்ச் என்று சொல்ல முடியும். ஸோ இந்த நாளை இந்த மாதத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி உங்களை மறுபடியுமாக ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வாக்குத்தத்த வசன பகுதி லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஸோ நம்மேல் அநேகர் கண்ணோக்கமாக இருப்பார்கள் என்று நாம் யாரையும் எந்த மனுஷனையும் சொல்ல முடியாது. ஈவன் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நம்ம மேலே ஃபோக்கஸாக இருப்பாங்க, நம்மளை கேர் எடுத்து பார்ப்பாங்க என்று சொல்லி நாட் ஈவன் அ சிங்கிள் ஹியூமன் பீயிங் வி கேன் ஃபிங்கர் அவுட் அண்ட் சே. அதாவது யாரையும் விரல் விட்டு இவங்க என் மேலே ரொம்ப கேராக இருக்காங்க, ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க, ரொம்ப பாசமாக இருக்காங்க, அல்லது ரொம்ப என் மேலே கண்ணோக்கமாக இருக்காங்க என்று சொல்லி ஒருத்தரையும் நாம் சொல்லிவிட முடியாது. ஏன்னா எல்லாமே ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் கிரியேட்டிவிட்டி ஆஃப் அவர் கிரியேட்டர் லார்ட். ஸோ சிருஷ்டிகருடைய சிருஷ்டிப்பாகத்தான் எல்லா மனுஷர்களும் இருக்கிறார்கள். ஆகவே நம்மேல் கண்ணோக்கமாக எப்பொழுதும் இருக்கிற ஒரு தேவன் உண்டு. ஸோ அவர் நம்மேலே ஃபோக்கஸாக இருக்கிறாரு, நம்மேலே வைத்து அவர் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறாரு, நமக்கு போதித்து நடத்த வேண்டியவில்லை நடத்துகிறார். ஸோ நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிற தேவன் எப்பொழுதும் ஹீ இஸ் அ பெர்மனண்ட் கேர்டேக்கர். அவர் நம்ம மேலே அக்கறையாக இருப்பார், கரிசனையாக இருப்பார், நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். நேற்று மாறாதவராகவே நம்ம மேல் வைத்த அன்பை நிறைவேற்றி கொண்டே இருப்பார். எந்த நோக்கத்துக்காக அவர் நம்மோடு கூட நம் பிள்ளைகளோட குடும்பத்தோடு கூட உடன்படிக்கை பண்ணாரோ அந்த உடன்படிக்கை திடப்படுத்துவார். ஸோ நம்மேல் கண்ணோக்கமாக இருப்பார். 2வது நம்மேல் அவர் என்ன செய்வாராம், பலுகவும் பெருகவும் பண்ணுவாராம். நம்மளுடைய எல்லா எல்லைகளிலும் ஆவிக்குரிய, பூமிக்குரிய, பரலோகத்துக்குரிய, சரீரத்துக்குரிய வேலை வருமானங்கள், பிஸ்னஸ் வருமானங்கள், ஊழியத்தின் ஆத்ம அறுவடை பணிகள், ஆத்ம அறுவடைகள் அல்லது ஊழியங்கள், சரீர சுகபலன் ஆரோக்கியம், அப்புறம் எக்கனாமிக்கல் பிரேக் த்ரூ, எல்லாவற்றிலும் we never be like yesterday and நேற்று இருப்பது போலவே we will not be today, we will not be like tomorrow. So each and every day we could see and find out the increase of blessings in all the angles. எல்லா டைமென்ஷன்லையும் நம்முடைய ஆசீர்வாதங்களை, நம்முடைய சரீர சுகபலன் ஆரோக்கியத்தை, நம்முடைய உயர்வை, கனத்தை, மகிமை, மேன்மையை அவர் பலுகவும் பெருகவும் பண்ணி அவர் நம்மோடு செய்த கோவனன்ட். அதாவது கவனன்ட்ன்ற போது இட்ஸ் அ பெர்மனன்ட் ஒன், நோபடி கேன் சேஞ்ச் இட் அன்லஸ் அண்டில் காட் வில் சேஞ்ச் இட். ஸோ கர்த்தர் மாற்றாத வரையிலும் அவர் நம்மோடு செய்த உடன்படிக்கை யாராலும் மாற்ற முடியாது. கான்ட்ராக்ட்னா இட்ஸ் பர்டிகுலர்லி 2 years or 3 years something like that. ஸோ இட் வில் பி சேஞ்ச். அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சோடனே எவ்ரிதிங் வில் பி க்ளோஸ்ட், கேன்சல், அவ்வளோதான், எல்லாம் மறைஞ்சிரும், எல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் covenant is not like that. It's a permanent one which our Lord, the creator Lord, our lovable Lord is Lord was made with us. நம்மோடு கூட செஞ்ச உடன்படிக்கை திடப்படுத்துவாராம். ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருப்பார், அது அப்படியே நிலச்சிருக்கும். ஸோ கண்ணோக்கமாக இருக்கிறாரு, பலுகவும் பெருகவும் பண்ணுறாரு, அவர் செஞ்ச உடன்படிக்கை திடப்படுத்தி கொண்டே வருகிறார். ஸோ எப்படிலாம் how he is making us increasing day by day என்று பார்ப்போமானால், நம்பர் 1 by removing all old from us. எல்லா பழைய காரியங்களையும் நம்மிடத்திலிருந்து வேரோடே பிடுங்கி எறிந்து நம்மை பலுகவும் பெருகவும் பண்ணுகிறார். நம்பர் 2 எப்படி நம்மை பலுகவும் பெருக பண்ணி உடன்படிக்கை திடப்படுத்துகிறார். He will put his dwelling place among us.
அவரே வாசஸ்தலமாக நம் நடுவில், நம் பாளையத்தில், நம் குடும்பத்தில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில், நம்முடைய பிஸ்னஸ் ஸ்தலத்தில், நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய ட்ராவலிங் டியூரேஷனில், நம்முடைய சரீர சுகத்தில் எல்லாவற்றிலும் ஹீ வில் பி அ டுவெல்லிங் பிளேஸ். கர்த்தரே நம்மோடு கூட தங்கி இருந்து அவர் தங்குகிற வாசஸ்தலமாய் நம்மையும், நம் பிள்ளைகளையும், நம் குடும்பத்தையும், நம்முடைய வேலை ஸ்தலத்தையும், பிஸ்னஸ் ஸ்தலத்தையும், ஊழியத்தின் சபை நடத்தக்கூடிய காரியங்களிலும், ஊழியத்தில் ஆத்தும அறுவடை பணிகள், சுவிசேஷ பணியிலும், இன்னும் போகிற வருகிற இடங்களிலும், சரீர சுகத்திலும், தேவைகள் சந்திக்கப்படக்கூடிய எக்கனாமிக்கல் நீட்ஸிலும் எல்லாவற்றிலும் அவர் என்ன பண்ணுறாரா, நம்மை பழுகவும் பெருக பண்ணும்படியாய் அவரே டுவெல்லிங் பிளேஸாக, அவரே வாசஸ்தலமாக, ஹீஸ் அ என்ட்ரன்ஸ், ஹீஸ் அ டுவெல்லிங் பிளேஸ் என்று சொல்லத்தக்கதாய் நம்மோடு கூட தங்கி இருக்கிறார். அவரே வாசஸ்தலமாக மாறி நம்மை பழுகவும் பெருகவும் பண்ணுகிறார். நம்பர் 3, எப்படி நம்மை பழுகவும் பெருகவும் பண்ணி அவர் செய்த உடன்படிக்கை நிலைப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார் என்று பார்ப்போமானால், ஹீ இஸ் ரோமிங் இன் அவர் ஏரியா, ஹீ வில் பிகம் அவர் லார்ட், வி ஆர் ஹிஸ் பீப்புள். அதை ப்ரூவ் பண்ணுறார். ஐ எம் யுவர் லார்ட் அண்ட் யூ ஆர் மை பீப்புள் என்பதை, ஒரு பொசசிவ் லவபிள் லார்ட் என்பதை நிரூபிக்கத்தக்கதாய் அவருடைய அந்த யாருக்கும் விட்டு கொடுக்காத அன்பை நம்மேல் வைத்திருக்கிறார் அல்லவா, நிரந்தரமான அன்பு, எதையும் எதிர்பார்க்காத அன்பு, உண்மையான அன்பு, பரிசுத்தமான அன்பு. அந்த அன்பை நிரூபிக்கத்தக்கதாய் ஹீ இஸ் ப்ரூவிங் தட் ஹீ இஸ் அவர் லார்ட் அண்ட் வி ஆர் ஹிஸ் பீப்புள் என்பதை நிரூபித்து கொண்டு நம்மை பழுகவும் பெருகவும் பண்ணி நம்முடைய எல்லைகளிலே உலாவி கொண்டிருக்கிறார். நம்பர் 4, எப்படி நம்மை பழுகவும் பெருகவும் பண்ணி நான் உடன்படிக்கை திடப்படுத்துகிறார் என்று பார்ப்போமானால், ஹீ ஹாஸ் broken the bars of our yoke and enabled us to walk with heads held high. அதாவது குனிந்து நடக்கும்படியாக அல்ல, எல்லா எல்லைகளிலும் நாம் நிமிர்ந்து நடக்கும்படியாய் நம் தலையை உயர்த்தி நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன், நம்ம எல்லாவற்றிலும் நம்மையும் நம் பிள்ளைகளுடைய தலையை கொம்பை உயர்த்தி கனம் பண்ணி அவர் நம்மை பழுகவும் பெருகவும் பண்ணி அவர் செய்த உடன்படிக்கை திடப்படுத்துகிறார்.